தமிழ்நாட்டில் ஒரு மலை அடிவாரத்தில் செம்புலின்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமம் எப்பயும் இயற்கை நிறைஞ்சு பசுமையாக காணப்படும். அந்த கிராமத்தில் தமிழரசி என்ற ஒரு பொண்ணு வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு தாய் தந்தை இருவருமே இல்லை. அவள் பூக்களை பறித்து அதனை கட்டி விற்று அதில் வரும் பணம் மூலம் தன் வாழ்க்கையை நடத்தி வந்தாள். அதே கிராமத்தில் அருண் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவனும் மிகவும் ஏழ்மையான விவசாய குடும்பத்தை சார்ந்தவன். ஆனால் அனைவருக்கும் உதவும் நல்ல குணம் கொண்டவன். அவனுக்கும் இந்த பெண்ணுக்கும் சிறுவயதிலேருந்தே நட்பு இருந்தது. இவர்கள் இருவரும் ஒன்றாக படித்தவர்கள் என்பதால் அவர்களுக்கு சிறுவயதிலேருந்தே நட்பு தொடர்ந்தது. அந்த நட்பு இவர்களுக்குள் சிறுக சிறுக காதலாக மாறியது. ஒரு நாள் அவன், "நீ சிரிக்கும்போது இந்த உலகமே அழகாக தெரிகிறது" என்றான். அதற்கு அவள் வெட்கத்தில் மகிழ்ந்தாள். "என்னை திருமணம் செய்து கொள்ள உனக்கு சம்மதமா என்று கேட்டான். அதற்கு அவள் வெட்கத்தில் சிரித்து மகிழ்ச்சியாக சம்மதம் சொன்னாள். ஆனால் அந்த சந்தோஷம் இவர்களுக்கு நீண்ட நாள் தொடரவில்லை. திடீரென அவனது அருணின் தந்தை உயிரிழந்தார். குடும்பத்தின் வறுமை காரணமாக அவன் வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இதனால் அவள் மிகவும் வருத்தமடைந்தாள். அவனும் வெளிநாடு சென்றான். வெளிநாடு சென்ற போதும் தன் காதலை தொலைபேசி மூலம் பகிர்ந்து கொண்டிருந்தனர். இருவரும் தன் காதலை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். ஆனால் சிறிது நாள் கழித்து அருணிடமிருந்து எந்த ஃபோன் கால், எந்த தகவலும் வரவில்லை. ஊருக்கு ஜனங்களும் அவன் உன்னை விட்டு ஏமாற்றி சென்று விட்டான் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அவள் மிகுந்த வேதனையில் இருந்தாள். ஆனால் ஒரு நாள் திடீரென ஒரு கார் வந்தது. அந்த காரில் அருண் வந்தான். ஆனால் அவனிடம் ஒரு குழந்தையும் வந்தது. அதை பார்த்த அவள், அவனுக்கு திருமணமாகிவிட்டது, ஒரு குழந்தையுடன் இருக்கிறார் என்று நினைத்து அழுக ஆரம்பித்தாள். ஆனால் அப்போது அவன், "இது என் குழந்தை அல்ல, என் அண்ணன் குழந்தை. அவர் விபத்தில் இறந்து விட்டார். அதனால் இந்த குழந்தையை நான் தான் என்னுடன் வைத்திருக்கிறேன்" கூறினான். அதன் பிறகுதான் அவள் சந்தோஷமாக சிரித்தாள். அதன் பிறகு ஊர் மேய்க்கும்படி இருவர்களுக்கும் கோலாகலமாக திருமணம் நடந்தது. அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துக்கள் சொன்னனர். இப்போது அவள் பட்ட துன்பங்கள், வேதனைகள் எல்லாம் மறந்து மகிழ்ச்சியாக வாழ்க்கையை தொடங்கினர். உண்மையான காதல் தாமதமாகலாம், ஆனால் ஒருபோதும் தோற்காது. 2 வருடங்கள் கழித்து இவர்கள் காதல் நிறைவேறியது. இதன் போன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.